எனக்கு கரூர் ரொம்ப முக்கியமான ஊர். ஒரு கணக்கு வழக்கு இருக்கு. அந்த கணக்கு வழக்க நீங்க தோத்த பிறகு கண்ணீர் விட்டீங்களே, அந்த கண்ணீர் கரூர் மக்களுடைய கண்ணீர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பாவம் உங்களை சும்மா விடாது, உங்க குடும்பத்துக்கு விடாது. நாங்க இன்னைக்கு சொல்றோம், நாசமா போவ, அழிஞ்சு போவ. நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லா இருக்க மாட்டா. அண்மை செய்தி: கரூர் நெரிசலில் உயிரிழந்த 41 பேரின் குடும்பத்தினருக்கு அரசு பணி என தகவலானது வெளியாகி இருக்கிறது. சார், நீங்க நல்லவையா. நீங்க எம்பியா நிற்கும் பொழுதே செத்தாலும் சின்னந்தான் அப்படின்ற ஒரு முழக்கத்தோட ஒரு கோபமான ஒரு சூழல் இருந்துச்சு. இப்போ இந்த கூட்டணி திமுக விலகியது ஒரு பெரிய நிம்மதியா இருக்கா? எப்படி பாக்குறீங்க? சந்தோஷமா இருக்கேன் நானு. நிம்மதிங்க, பீட ஒளிஞ்சதுங்க. நம்பல, நம்ம செயல்பாட்டை நம்பி நமக்கு எப்பவுமே நம்மள நம்பி வர்றவங்கள அரவணைச்சு தானே பழக்கம். நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்க கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்க கான்ட்ரிபியூஷனா நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. ஏற்கனவே ஒரு 20 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஏன் 41 பேர் இறந்தவர்களோட குடும்பத்தை போய் அவர் சந்திக்கல அப்படின்னா, கண்டிப்பா செந்தில் பாலாஜ புட்டிச்சு உள்ள வச்சிட்டு ஒரு மனநிறைவோட கரூருக்கு போனாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு முதல்வர் நினைக்கிறாரு அப்படிங்கிறத ஒரு 20 நாளைக்கு முன்னாடியே நாம சொல்லியிருந்தோம். நேற்றைய வீடியோல கூட அதான் சொல்லியிருந்தோம். இப்ப பழைய வழக்குகள் எதுவும் கைதாகக்கூடிய சூழல் இல்லை அப்படிங்கறதால வேறு ஏதாவது வழக்குகளில் செந்தில் பாலாஜி தூக்கப்படலாம். 10ஆம் தேதி முதல்வர் விஜய் அவர்கள் கரூர் போறப்ப கண்டிப்பா செந்தில் பாலாஜி வெளியில இருக்கிறதுக்கான சூழல் இல்ல. ஏண்டா இந்த விஜய தொட்டோம், ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டோம் நினைச்சு 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 ஃபீல் பண்ண போறீங்க. இந்த விஜய் சும்மா எதையும் சொல்ல மாட்டான், ஒன்னு சொன்னா அதை செய்யாம விட மாட்டான். சும்மா பிளாஸ்ட் பிளாஸ்ட் தான். கைது பயத்துல செந்தில் பாலாஜி இருக்கார் அப்படிங்கறத நேத்து நாம சொல்லி இருந்தோம். இன்னைக்கு அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. என்னடா அவனுங்களை அடிச்சதுக்கே பயந்துட்டேன். அவனுங்களுக்கு சீய சொல்லி சிப்படிச்ச உனக்கு ஒரே கல்பா அடிச்சு ஊறுகாய நக்க போறேன். செந்தில் பாலாஜியோட தம்பி மறுபடி இப்ப தலைமறைவாயிருக்காரு. இன்னைக்கு அவரோட வீட்டுல எல்லாம் சோதனை நடக்குது. ஒண்ணுமே சொல்லிடாதீங்க. எது அடிச்சு கூட கேட்பாங்க, அப்பையும் ஒண்ணும் சொல்லிடாதீங்க. எதடா சொல்ல வேணாங்கிற? எதையுமே சொல்லிடாதீங்க, ரகசியமா வச்சுக்கோங்க. உண்மையிலேயே இது உண்மைதான். இந்த செந்தில் பாலாஜிக்கு அடுத்த இடத்துல யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செந்தில் பாலாஜியோட தம்பி பிரபல ரவுடி அசோக் தான். அச்சுச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. ஆனா அந்த ஏ கிளாஸ் ரவுடி, ஹிஸ்டரி ஷீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை வேலையும் திரைமறைவுல உட்காந்துக்கிட்டு செந்தில் பாலாஜிக்கு அடுத்த இடத்துல அசோக் தான் பாப்பாப்ல. பாலாஜியினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறாரு. கட்டுப்பாடுனா கொள்ளையடிக்கிறதுல, ஊழல் செய்யறதுல, லஞ்சம் வாங்குறதுல அந்த கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறாரு. இந்த ஆட்சி 3 மாசம்லாம் நிக்காதுங்க, 6 மாசம் தாங்காதுப்பா. இல்ல நான் என்ன நினைச்சேன்னா, மக்கள்கிட்ட ஏதோ அதிருப்தி உருவாகி போராட்ட களமாக தமிழ்நாட்டை மாற்றி ஆட்சியை கவிழ்த்து அடுத்த ஆட்சிக்கான ஒரு அடித்தளம் அமைக்கப்படுமா இருக்கும், அப்படிலாம் நாமலாம் நம்பிட்டு இருந்தா கரூர் குரூப் களம் இறங்கி இருக்காங்களா.
தாவேகாவினுடைய எம்எல்ஏக்களை அப்படியே கூப்பிட்டு எப்ப நீ வேற கட்சியில சேர்ந்துரு அப்படின்னு சொல்லி கட்சி தாவலுக்கு பேரம் பேசியிருப்பதாக தகவலுடன் ஆட்சியை கவிழ்க்கும் வேலைகள்ல ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்ப கிடைச்சிருக்கக்கூடிய தகவல். எதுக்குடா அவனை தொட்ட? அவன் சுடு தண்ணியிலேயே கைய விடுவான், உன்னை சும்மாவா இந்த விஷயத்துல செந்தில் பாலாஜி கைதாக வாய்ப்பு இருக்கா? செந்தில் பாலாஜி உண்மையிலே இப்படி செஞ்சிருப்பாரா அப்படின்னு யோசிச்சோம்னா, இப்ப ஸ்டாலின் குடும்பத்தோட லண்டன் போறாருன்னு நேத்து நாம பேசியிருந்தோம் இல்லைங்களா? தலைவரை ஒரு 20 நாளைக்கு நீங்க ஃபாரின்ல போயிட்டு ஜாலியா இருந்துட்டு வாங்க, அதுக்குள்ள இவங்களை நான் முடிச்சு விட்டுறேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாப்புல செந்தில் பாலாஜி. அதுக்கு சாத்தியம் இருக்கு. கங்கை மைந்தர் பீஷ்மர் அஸ்தினாபுரத்தை ரட்சிக்கும் எண்ணம் கொண்டே செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணணும்னு ஒரு அரெஸ்ட் வாரண்ட் வாங்கி 8ஆம் தேதி செந்தில் பாலாஜி பிடிச்சாங்கன்னா 10ஆம் தேதி வெளியே வர முடியாது. சோழி முடிஞ்சு போச்சு. 10-11 முதல்வர் கரூர் போயிட்டு வந்துடலாம். இப்படிதான் இது முடியும். இது செந்தில் பாலாஜி செஞ்சிருப்பாரா அப்படின்னா செய்யறதுக்கான சாத்தியம் நிறைய இருக்கு. ஏன்னா கடந்த காலகட்டத்துல வாக்காளர்களே கொண்டு போய் பட்டியல மாட்ட அடைக்கிற மாதிரி அடைச்சு வச்சு உதயநிதி படத்தை போட்டே கொலை செஞ்ச ஆளு இருந்தாரு. எனக்கு மத்தபடி செந்தில் பாலாஜி எல்லாம் முடிச்சு உள்ள போட்டா சந்தோஷம் தான். ஏன்னா திமுக காரர்கள் அப்படின்னாலே வன்மம் கேட்கப்படும், அது வேற விஷயம். ஆனா செந்தில் பாலாஜிக்கு அப்படின்னா சிறப்பு வன்மம் கேட்கப்படும். ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா. இதுல இருந்து எப்படா தெரியல நீங்க? தமிழ்நாட்டில் புதுசா ஒரு ஜோசியர் வந்திருக்காரு, அதாவது ஜோதிடர். அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னும் 6 மாதத்தில் தேர்தல் வரும் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஜோசியர் வேற யாரும் இல்லைங்க, நம்ம பழைய முதல்வர் இருக்கார் பாருங்க, ஸ்டாலின் அவர்கள் தான். டோட்டலா 5% தாண்டாது. 5% தாண்டாது. நீங்க சீமான அடிச்சு வர்றதுக்கே விஜயால முடியாது. நீங்க 234 தொகுதியில் கேண்டிடேட் போட்டாலும் சீமான அடிச்சு நீங்க வெளியே வர்றதுக்கு 3வது இடத்துக்கு வர்றதுக்கே விஜயால முடியாது. அப்படின்றப்ப இவர்கள் எந்த பாதிப்பை ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் ஏற்படுத்த முடியும்? இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கலடி படைக்கல. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, கொலைகேஸ்ல உள்ள போயிருவேன்.